ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைனன்சஸ். இப்போது நாம் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு தண்ணியில் வேக வச்சுருந்த முருங்கைக்காய் இப்போ ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் ஒன்றுமே சேர்க்கல. மூணு முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன், காய்க்கு தேவையான அளவு தண்ணி. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ நீங்கள் இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா காய் பீயுது பாருங்கள். ஸோ காய் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிடுறேன். இந்த மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடியை விடைக்கும் கொஞ்சம் கூடுதலாக தேங்காய் எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கிறனால நான் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்தேன். ஸோ வத்தல் தூள், தேங்காய், அப்புறம் ஒரு 8 பல் பூண்டு போல் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சமாக போட்டேன். எல்லாம் போட்டு நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன். ஸோ இதை இப்போ இதில் போட போகிறேன், இந்த பேஸ்ட்டு. மீன்வைல் ஃப்ளேமை கொஞ்சமாக கூட்டி வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிக்ஸி ஜாரில் உள்ள வாட்டரை ஆட் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ஸோ உப்பு சேர்த்துக்கிட்டு இப்படி இருந்து வேகட்டும். இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஒரு நிமிஷம் மூடி இருக்கட்டும். மீன்வைல் நம்ம தாளிக்கிற வேலையை பார்க்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம், அதுக்குள்ளே அது ரெடி ஆகிடும். இப்போ நாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடுகு தான் போட போகிறோம் தாளிக்கிறதுக்கு. மீன்வைல் நான் இப்போ கொஞ்சம் வெங்காயமாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 5 சின்ன வெங்காயமாக கொஞ்சம் கருவேப்பிலையும் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், கடுகு ஆல்மோஸ்ட் இப்போது நம்ம போட்டுடலாம் நினைக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் இதாக ஆரம்பிச்சிட்டு. மீன்வைல் நம்ம கொதிக்க வச்சது அங்கே எப்படி இருக்குது, கொதிச்சுட்டு இருக்கு மசாலாவோட. அது கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம இதை முடிச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போட்டுடலாம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் காயாமல் இருந்திருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் அவசரப்பட்டு போட்டுட்டேன், அதனால் அது கொஞ்சம் லேட் ஆகுது வெடிக்கிறதுக்கு. நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்ச அப்புறமே போடுங்க. சாரி. ஸோ இது இந்த ஆயிலில் ஃபோம் ஆகிறது வேறு ஒன்றும் இல்லை, கோகனட் ஆயில் தான். இது நேச்சுரல்ஸ்னு ஒரு பிராண்டில் வாங்கின கோகனட் ஆயில். இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிச்சு கடுகு நமக்கு. ஸோ இப்போ நாம் வெங்காயத்தை ஆட் பண்ண ரெடியாக இருக்கலாம். வெங்காயம் அண்ட் கருவேப்பிலை, அவ்வளோதான். தாளிக்கிறதுக்கு எப்போவுமே கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, அவ்வளோதான். நான் ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கடுகெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் இதை ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு பத்தல முருங்கைக்காய்க்கு, நான் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இது பொரியட்டும், நல்லா மாற்றிடுறேன். ஸோ இப்போ மீன்வாயில் நம்ம இது ரெடி ஆகிட்டே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நான் கொஞ்சமாக அதிகமாக ஊற்றுனனால அப்படி ஆயிடுச்சு. கொஞ்சம் டூ மச்சாக இதாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி கம்மியாக இன்னும் ஊற்றணும். இப்போ இந்த டைமில் நமக்கு உப்பு எவ்வளோ தேவையோ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு காரம் இன்னும் பத்தலை. நான் இன்னும் கொஞ்சமாக காரம் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு உங்களுக்கு காரம் போதும்னா விட்டுருங்க. இதோட சில பேருக்கு காரம் ரொம்ப பிடிக்காது. ஸோ நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். எனக்கு காரம் பிடிக்கும். ஸோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பிளாண்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சு, காரம் இல்லாமல். ஸோ இப்போ கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் திக்காகிட்டே வருது. நீங்கள் ஃபஸ்ட்டே இன்னும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி வச்சிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை, குயிக்காக ரெடி ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெங்காயம் தாளித்ததுமே ரெடி ஆகிட்டு, அதை இப்போ உடனே ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கழித்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம், இன்னும் 2 மினிட்ஸ் கழித்து ஊற்றிக்கலாம். நம்ம முருங்கைக்காய் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம ரைஸோடு வச்சு சாப்பிட்டுக்கலாம், ஏதாவது குழம்பு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. தாளித்ததும் ரெடி ஆகிடுச்சு.
இப்போ நம்ம தாளிச்சதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முருங்கைக்காய் கூட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி அதிகமானனால அப்படி இருக்குது, பட் பரவாயில்ல. இன்னொரு டைம் உங்களுக்கு இன்னுமே நான் ட்ரையாக பண்ணி காட்டுறேன். இது டேஸ்ட் நல்லா இருக்குது, பட் கொஞ்சம் வெட்டாக இருக்குது. ஸோ பரவாயில்ல, இப்போ நாங்கள் ரைஸோடு இதையே மிக்ஸ் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்குவோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியான முருங்கைக்காய். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு இப்போ ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் க்ளோஸில் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி இன்னொரு ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொரு டைம் உங்களுக்கு ப்ராப்பராக ட்ரையாக பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி கொஞ்சம் நான் தண்ணி எக்ஸஸாக ஊற்றிட்டேன். அந்த மிக்ஸி கழுவுன தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கக்கூடாது, அது கொஞ்சம் வாட்டரி ஆயிடுச்சு. அண்ட் மசாலாவையுமே இன்னும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். உங்களுக்கு நான் இன்னொரு டைம் ப்ராப்பராக ட்ரையாக பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் கம்மியாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்தை கம்மியாகவே போடுங்க, காரம் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னும் சில நல்ல வீடியோஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.